வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளுடைய பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல்ஸ் முடிஞ்சிச்சு இல்லையா? ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபைனல்ஸ் முடிஞ்சோன்னே என்னுடைய அடுத்த ரிவ்யூ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபைனல்ஸ் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நிறைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் ஓகே தான், ஃபைனல் ஓகே, ரிசல்ட் ஏற்றுக்கிறபடியாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பலாம் இதாக இல்லை. ஒன்று ரெண்டு குவாலிட்டிஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு தோணுனா கூட இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, நம்மளும் ஏற்றுக்கலாம், நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அண்ட் டே 90 வரைக்கும் நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். கடைசியில் ரவீனாவும் நிக்சனும் எவிக்ட் ஆகி போகிற வரைக்கும் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அப்போவே என்ன நடந்ததுன்னா, சில விஷயங்கள் முட்டிக்கிட்டு தான் இருந்தது. எல்லாருமே சமாதானம்லாம் ஆகலை, கடைசி வரைக்குமே யாருமே சமாதானம் ஆகலை. ஸோ அந்த வாரத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா, அந்த பொட்டி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பணப்பொட்டி வைப்பாங்க இல்லையா? ஸோ பணப்பொட்டி பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஒருத்தரும் ஒரு டிஸ்கஷனில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு பொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இவங்களுக்குள்ள யார் பொட்டி எடுக்கிறது, யார் எடுப்பாங்க, அதாவது டீம் ஏ டீம் பி 2 இது இருந்தது இல்லையா? ஸோ டீம் பியில் இருக்கிறவங்க அந்த டீமில் யார் எடுப்பாங்க, இவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தினேஷ் என்ன சொன்னார்னா, விசித்ரா மேடம் மட்டும் அதை எடுக்கக்கூடாது, எடுக்க விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் கோம்போவே அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீக்கில் தான் தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க 3 பேரோட ஒரு கோம்போ அது ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு கோம்போவாக இருந்துச்சு அந்த வீக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் தானே இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோம்போ ரொம்ப அழகாக இருந்தது. இதை ஃபர்ஸ்ட்லேருந்து இவங்க பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். அந்த மாதிரியான ஒரு கோம்போ, ஒரு நல்ல ஒரு அந்த கோம்போ ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. விஷ்ணு நிறைய புலம்புனாரு. அவர் புலம்புறதே ரொம்ப அழகாக தான் இருக்கும். சண்டையும் பயங்கரமாக போடுவார். அதே மாதிரி புலம்புறது ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு தினேஷ் கேட்கவே வேணாம், அவர் பாட்டுக்கு நிறைய அந்த அந்த ஸ்பான்டேனியஸாக நிறைய கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பார். அது இவர் யார்கிட்டனா பேசினா, ஆமாம் இது இதாகிட போதா, இது அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் ஸ்பான்டேனியஸாக போட்டுகிட்டே இருப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க கோம்போ அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பொட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தினேஷ் சொன்ன மாதிரி அவங்க விச்சு மேம் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த டீமில் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டீம் ஏ நினச்சிக்கிட்டாங்க. அண்ட் டீம் பியில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, இவங்க எடுத்துகிட்டு போவாங்களோ, எங்கே எடுத்துகிட்டு போக மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன் எடுப்பாங்க, ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த டாக் போய்கிட்டே இருந்தது. இன்பிட்வீனில் விசித்ராவும் பூர்ணிமாவும் கொஞ்சம் பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, யாருக்கு ஓட்டு அதிகமாக வரும் அப்படின்னு பேசினாங்க. அண்ட் பூர்ணிமா ஒரு விஷயம் உருப்படியாக பேசினாங்க அந்த வாரம். என்ன பேசினாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோமெக்ஸுக்கெல்லாம் ஓட்டு வச்சு ஒரு கேம் எல்லாம் விளையாடுவாங்களே, ஸோ அதை பற்றி பூர்ணிமா விசித்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஓட்டிங் யாருக்கு அதிகமாக வரும்னா அர்ச்சனாவுக்கு தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பூர்ணிமா சொன்னாங்க. விசித்ரா எப்படி நீ இப்படி சொல்கிற, அதை எப்படி சொல்கிற, எல்லாரும் கை தட்டுறாங்களேன்னு சொல்கிறியா, அதை வச்சு சொல்கிறியா, அதை வச்சு சொல்கிறாங்க கேட்கும்போது பூர்ணிமா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டோமெக்ஸ் கேம்லாம் விளையாண்டுருப்போம், அதுலலாம் ஓட்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, மாயா இருக்கிற டீமுக்கு தான் ஓட்டு அதிகமாக வருது போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க இருக்கிற டீமுக்கு ஓட்டு வரல. அப்போ யார் இருக்கிற டீமுக்கு வருது அப்படின்னு அந்த டீம் எல்லாம் லைன் பண்ணி பார்த்தா எல்லா டீம்லேயுமே ஃபஸ்ட்டு எல்லா டீம்லேயுமே அர்ச்சனா இருக்காங்க. அப்போ ஓட்டு யாருக்கு அதிகமாக விழுதுன்னா அர்ச்சனாவுக்கு தான் அதிகமாக விழுது அப்படிங்கிறத பூர்ணிமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, பட் டிஸ்கஸ் பண்ணது அன்றைக்கி தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி அவங்க சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்திலேயே அஸ்யூஷுவல் விசித்ரா மேடம் என்ன பண்ணாங்கன்னா, தினேஷ் பற்றி பேசிகிட்டே தான் இருந்தாங்க. அந்த வாரம் தான் திட்டு வாங்கியிருந்தாங்க. கமல் சொல்லியிருந்தார் இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு என்ன பேசினேன், நான் அப்படி என்ன பேசினேன் அப்படின்னு கேட்டு அதுக்கும் ஒரு மொக்க வாங்கிக்கிட்டாங்க. அதை நான் திருப்பி சொல்ல விரும்பலை, சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மண்டையில் ஒரு கொட்டு வச்ச மாதிரி பேசிட்டாரு கமல். ஸோ அதனால தான் கமல் பேசுனது கரெக்டு தான். அந்த விஷயத்தில் தினேஷை பற்றி விசித்ரா பேசக்கூடாது, பர்சனல் லைஃப் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு பேசுனது இஸ் 100% கரெக்ட்.
ஸோ விசித்ரா வந்து அதுக்கப்புறம் என்ன பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா தினேஷ் பத்தி அந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க. பூர்ணிமா கிட்ட வந்து பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பூர்ணிமா வந்து ஒரு விஷயம் கரெக்டா கேட்டாங்க அவங்க கிட்ட, விசித்ரா கிட்ட கேட்கும்போது தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசல. ஆனா வந்து கரெக்டா என்ன பேசணுமோ அதை பேசினாங்க. என்ன கேட்டாங்க, நீங்க வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறீங்க, இதே மாதிரி தினேஷ் வந்து உங்களை பத்தியோ அவங்க வீட்டுக்காரர் பத்தியோ அவங்க குழந்தைங்க பத்தியோ பேசினா நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது கரெக்டான கேள்விதான். அதுக்கு வந்து அப்படி அது எப்படி ஒத்துக்குவேன், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாங்க விசித்ரா. அப்போ அதே மாதிரி தானே இவருக்கும் இருக்கும், நீங்க உள்ள என்ன நடக்கோ அதை பத்தி பேசுங்க, அவங்க பர்சனல் லைஃப் பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொன்னாப்ல. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல விசித்ரா மேடம் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க யார் சொல்லியும் கேட்கல. இவங்க வந்து தினேஷ் வந்து அப்படி இருக்கும்போது அது 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 சரியில்லை இது சரியில்லை, இவர் வந்து என்னமோ சொன்னாங்களே, இவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. எப்படி அதை எப்படி அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு எனக்கு அவங்க பேசுற விஷயமே புரியவே இல்லை. ஏன்னா பூர்ணிமா வந்து இப்படி கேட்கும்போது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது சொல்றாங்க, தினேஷுக்கு வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எனக்கு இன்னும் முடியலையே, எனக்கு இன்னும் இருக்குது அப்படின்றாங்க. நீ எதை சொல்றீங்க, வாழ்க்கைன்னு எதை சொல்றீங்க? அவங்களுடைய லைஃப் அவங்க பார்த்துட்டு போவாங்க, உங்க லைஃப் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்னு யாருக்கு தெரியும்? அப்படிலாம் பேசக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட்லி ராங் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை தினேஷ் இதெல்லாம் வெளியில போய் பார்த்தா கண்டிப்பா வருத்தப்படுவாரு, சண்டை போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இது வீட்டுக்குள்ளே நடந்த விஷயம், விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விசித்ரா பேசினது 100% ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா யாரோட லைஃபும் முடிஞ்சு போச்சுன்னு அடுத்தவங்க வந்து முடிவு பண்ண முடியாது. அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு நான் எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தானே, அது மாதிரி யார் லைஃபும் முடிஞ்சு போச்சுன்னு இன்னொருத்தவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே கூடாது. இவர் வந்து சரியான கணவராக இருக்க மாட்டாரு, இவர் லைஃப் முடிஞ்சு போச்சு, இவர் அப்படி, இவர் பர்சனல் லைஃப் பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த வாரம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாஸ்கில் வந்தோன்னா ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து பிரிப்பாங்க இல்லையா, டீம்மேட்ஸ் பிரிப்பாங்க இல்லையா. ஸோ இருந்தது 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் இருந்தாங்க. கேர்ள்ஸ் லேடிஸ் ஓகே, நான் ஓகே பாய்ஸ் கேர்ள்ஸ்லேயும் வச்சுப்போம், இப்போ என்ன ஒன்றும் இல்லை. ஓகே 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ பாய்ஸ்லாம் வந்துட்டு சேர்ந்துட்டு நாங்கள் 4 பேரும் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து இது பண்ணிட்டாங்க. ஓ பாய்ஸ்லாம் இன்னைக்கு இந்த வாரம் குக்கிங்கா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் போனாங்க, நம்ம விஷ்ணு, தினேஷ், மணி அண்ட் விஜய் 4 பேரும் வந்துட்டு ஸ்மால் பாஸ் ஹவுஸ் போயிட்டாங்க. ஸோ மீதி 4 பேரும் நம்ம விசித்ரா மேடம், அர்ச்சனா மேடம், பூர்ணிமா, மாயா இவங்கெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்க சமைச்சு போட்டாங்க, இவங்க சாப்பிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஸோ நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அண்ட் அந்த வாரம் வந்து என்ன ஒரு அருமையான விஷயம்னா, நான் சொன்ன மாதிரி தான் இவங்க விஜய் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸில் தான் இருந்தா கூட வந்துட்டு இந்த கோம்போவா இவங்க பேசுறாங்கல்ல, தினேஷ், மணி, சாரி விஷ்ணு, இவங்கெல்லாம் பேசுற அந்த கோம்போல வந்து விஜய் வந்து இல்லை. அந்த கோம்போ வந்து தனியா ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நியூ இயர் ரெசல்யூஷன்னா என்னது, இந்த வீட்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டு போறதா இல்ல என்னன்னு தெரியல, ஆனா நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நிறைய பேசினாங்க. இதுல வந்து முக்கியமா என்ன ஆச்சு அப்படின்னா, விஷ்ணு வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, யாரையுமே நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இதை வந்து அவர் பொதுவா சொன்னாரு. பொதுவா இல்ல, அவர் யார சொல்றாருன்னு அவருக்கும் தெரியும், கேட்கிற நம்மளுக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து கரெக்டா வந்து பூர்ணிமா வந்து அப்படியே ஃபேஸ் மாறிச்சு. எப்படி நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க இவர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து காமிச்சாங்க. ஸோ இவரும் வந்து பேசிட்டு போய் உட்காந்துட்டாரு. அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே இந்த மாயாவும் பூர்ணிமாவும் இல்லை, பெட்ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரெண்டும் கேட்க சிரிச்சுக்கிட்டு இந்த மாயா வந்து சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்குதான் இப்படி ஓடுறாங்கன்னு நம்மளுக்கு புரியவே இல்லை. கடைசியில் பார்த்தா அது வந்து விஷ்ணு வந்து ஒருத்தவங்களை நம்ப கூடாதுன்னு சொல்றத இவங்களால தாங்கிக்க முடியலையா, இவரா இப்படி பேசுறாரு, இவரையே நம்ப முடியாது, இவர் மற்றவங்களை நம்ப கூடாதுன்னு சொல்றாரா அப்படின்னு மீன் பண்ணி தான் இவங்க 2 பேரும் கலாய்ச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, பொட்டியை சைலண்டா கொண்டு வந்து வச்சுட்டாரு. வச்சுட்டு ஒரு 1 லேக்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா அப்படியே போயிட்டே இருந்தது. ஏறிச்சு இறங்குச்சு. ஆனா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து வச்சப்போ 1 லேக் தான் வச்சாங்க. வச்ச உடனே எல்லாரும் வந்து பார்த்தாங்க, பொட்டி வச்சுட்டாங்க, பொட்டி வந்தாச்சு அந்த மாதிரி. பொட்டி உள்ள வந்துருச்சு. பொட்டிக்குள்ள வந்தோடனே 1 லேக்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்லாருமே பார்த்தாங்க, 1 லேக் தான் இருக்கு, இதெல்லாம் யாரு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு டாஸ்க் வந்துச்சு.
அக்ரி டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்துச்சு. இந்த டாஸ்க்ல வந்து உண்மையிலேயே வந்து பூர்ணிமாவோட சப்போர்ட்ல மாயா அந்த டாஸ்க்ல ஜெயிச்சாங்க. எப்படி அப்படின்னா ஒருத்தரா செலக்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்லணும். அதாவது அவங்க ஜேர்னி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படி இருந்திருக்காங்க, இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அதை வந்து மற்றவங்களாம் அக்ரி பண்றாங்களா டிஸ்அக்ரி பண்றாங்களா, அதான் வந்து டாஸ்கா வச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அர்ச்சனா வந்து பேசும்போது அர்ச்சனா வந்து விஜய் பத்தி பேசினாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அக்ரி கொடுத்தாங்க, பூர்ணிமா மட்டும் டிஸ்அக்ரி கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா வந்துட்டு எல்லாமே அக்ரி வந்தா இவங்க தான் ஜெயிச்சிருவாங்க. இந்த டாஸ்க்ல ஜெயிச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. இருந்தா கூட இவங்களுக்கு வந்து அக்ரி கொடுக்க கூடாதே அப்படிங்கிறதுக்காக அவங்க டிஸ்அக்ரி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, ஏன்னா எல்லாருமே அக்ரி பண்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட்ஸ் தான் சொன்னாங்க, தப்பா எதுவும் சொல்லலை. அதுக்கு ஏன் பூர்ணிமா டிஸ்அக்ரி கொடுத்தாங்க அப்படிங்கறது இன்னை வரைக்கும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மாயா வந்து அர்ச்சனாவை செலக்ட் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? அந்த மாயா வந்துட்டு அர்ச்சனாவுக்கு தான் அதிகமா ஓட்டு வருது அப்படிங்கிறத இவங்க வந்து எப்போ வந்து கரெக்டா கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போல இருந்து பாத்தீங்கன்னா மாயா வந்து அர்ச்சனாவை தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் செலக்ட் பண்ணி அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசுறது வைக்கிறது அவங்க கிட்ட இவங்க டீல் பண்ற விதமே வந்துட்டு மாறிடுச்சு. ஏன்னா எப்படி இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, இவங்க தான் அதிகமா ஓட்டு வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த டாஸ்க்லயும் அக்ரி டிஸ்அக்ரிலையும் அர்ச்சனாவை தான் செலக்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு அது ஒரு மாதிரி வஞ்ச புகழ் சனி மாதிரி தான் பேசினாங்க. மாயா பேசுறது நம்மளுக்கு தெரியாதா? யாரையுமே வந்து மனசார புகழ்ந்து பேச மாட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து அர்ச்சனா சைட்ல இருந்து அர்ச்சனா வந்து எப்பவுமே தெரியுமே நம்மளுக்கு, அர்ச்சனா வந்து எதையுமே அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி அப்படியா நான் அப்படியா சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ஷன் இருந்தது. பட் எல்லாருமே வந்து அதுக்கு அக்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அக்ரி கொடுத்தனால அதில் வந்துட்டு மாயா தான் வின் பண்ணாங்க. ஆனால் இதில் இன்னொன்று என்ன நடந்ததுன்னா எல்லாருமே ஒருத்தருக்கு டிஸ்அக்ரி கொடுத்தாங்க. யாருக்கே? நம்ம விச்சு மேம்க்கு தான். விச்சு மேமி வந்து என்ன பண்ணாங்கன்னா தினேஷை செலக்ட் பண்ணி பேசினாங்க. தினேஷை செலக்ட் பண்ணி பேசும்போது என்ன ஆச்சுன்னா இவங்க வந்துட்டு தினேஷை வந்து ரொம்ப ஒஸ்டா பேசினாங்க. அது வந்து யாருக்குமே பிடிச்சிருக்காது. என்ன அப்படின்னா தினேஷ் வந்து பெண்கள் கிட்ட ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறாரு, பெண்களை வந்து கேவலமா நடத்துறாரு அப்படிங்கிற மீனிங்லயே பேசினாங்க. இது ரொம்ப தவறான ஒரு பார்வை. அங்க இருக்கிற பெண்களே இதை வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன் எல்லாரும் டிஸ்அக்ரி கொடுத்தாங்கன்னா நீங்க இல்லாத குற்றச்சாட்டை வந்து தினேஷ் மேல வச்சீங்க. அதனாலதான் வந்துட்டு எல்லாருமே டிஸ்அக்ரி கொடுத்தாங்க. ஒருவேளை வந்துட்டு பிரதீப் கொடுத்த மாதிரி தினேஷுக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்துல விசித்ரா வந்து செயல்படுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா யார்கிட்டயுமே அவர் வந்து கொஞ்சம் அதிகமா சண்டை போட்டாரு, கொஞ்சம் பேசினாரு, நல்லா ஜாலியாவும் பேசினாரு, கொஞ்சம் நார்மலா தான் இருந்தார், ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. இவரை வந்துட்டு நீங்க வந்து எப்படி நீங்க பெண்கள் கிட்ட வந்து அவரு ரெஸ்பெக்ட் இல்லாம பேசினாரு, ரெஸ்பெக்டே கொடுக்கல, கேவலமா பேசினாரு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எப்படி நீங்க கொண்டு வரீங்கன்னே தெரியல. ஏன்னா இதை வந்து அங்க இருக்கிற பெண்களே அக்செப்ட் பண்ணல, அதை அக்செப்ட் பண்ணல. அப்படியெல்லாம் கிடையாது. அவரு மேபி உங்க கூட சண்டை போட்டிருக்கலாம், மேபி அவர் டாஸ்க்குக்காக ஏதாவது பண்ணியிருக்கலாம். இருந்தா கூட பெண்களை வந்து நல்ல விதமா தான் நடத்தினாரு, என்கிட்ட நல்லபடியா தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தவிர இருந்த 3 பெண்களுமே வந்து டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, பாய்ஸுமே வந்து அதை டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து நார்மலா அவரை குறை சொல்லியிருந்தா மேபி 1-2 பேர் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் பெண்களை வந்து இவர் வந்து ரெஸ்பெக்டா நடத்தல, பெண்களை கேவலமா பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசுனது வந்து யாருக்குமே பிடிக்கல. அதனால ஆக்சுவலி வந்து ஏ டீம் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி பேசுனதுனால இதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏ டீமாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அவங்க எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு டிஸ்அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அது வந்து ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து விசித்ரா வந்து ஒரு மாதிரி இதாயிட்டாங்க. என்ன எல்லாரும் எப்படி டிஸ்அக்ரி கொடுக்குறீங்க? நான் சொன்ன எல்லாரும் அக்ரி கொடுக்கணுமா இல்லையா? ஏன் டிஸ்அக்ரி கொடுத்தீங்க? எதுக்கு என்ன ஏமாத்துனீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பூர்ணிமா கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க, விஜய் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க. விஜயும் சொன்னார், நீங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து டிஸ்அக்ரி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர் நல்லவர் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்க சொன்ன சில விஷயங்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால டிஸ்அக்ரி கொடுத்தோன்ற மாதிரி கொஞ்சம் சமாதானப்படுத்தினாரு.
சரி அப்படி இப்படிமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து என்ன பண்ணுது, பொட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக வந்து இந்த மாயாவும் பூர்ணிமாவும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒருவேளை வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா வேணா நான் எடுப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி மாயாவும், பூர்ணிமா வந்து நான்லாம் எடுக்க மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் பேசினாங்க. பொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேசும்போது சொன்னாங்க, மக்களாக வெளியில் அனுப்புகிற வரைக்கும் நான் வெளியில் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பூர்ணிமா கொடுத்துருந்தாங்க. பட் பொட்டி வச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ளே டிஸ்கஷன் ஆரம்பிச்சது. டிஸ்கஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மாயா என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பூர்ணிமா மைண்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்படி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த விசித்ரா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றும் இல்லை, பூர்ணிமாவும் மாயாவும் உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, துணி மடித்து வச்சுட்டு இருந்தேன், என்னமோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விசித்ரா மாமி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. நம்ம வீட்டில் யார் வந்து சேஃப் கேம் ஆடுறாங்கன்னு பார்ப்போம், யார் யார் வந்து சேஃப் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லுங்க, யார் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கேட்டாங்க. யாரை, பூர்ணிமாவையும் மாயாவையும் கேட்டாங்க. டக்குன்னு பூர்ணிமா ஒன்று சொல்கிறாங்க, இது மாயா தான் சேஃப் கேம் ஆடுறாங்க, அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 100% உண்மையான வார்த்தை தான். ஆனால் அதையே வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சண்டையெல்லாம் போட்டு சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா பூர்ணிமா அப்படி சொன்னோன்னே அதே வார்த்தையை மாயாவும் ரிப்பீட் பண்ணாங்க. பூர்ணிமா தான் சேஃப் கேம் ஆடுறாங்க, அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ரிப்பீட் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்னதாக முட்டிக்கிச்சு. முட்டிக்கிட்டு 2 பேரும் அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டு இருக்கும்போது விஷு மம்மியில், நீங்கள் கொஞ்சம் பேசிகிட்டு இருங்க, நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன், இல்லை பாத்ரூம் போயிட்டு வரேன், ஏதோ சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே அவங்க சண்டை போட்டு இருந்தவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. உடனே மாயா கக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே சமாதானம் ஆயிட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படிதான் தோணுச்சு. இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ எப்படி இருந்தாலும் இவங்க 2 பேரும் சண்டை போட மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏதோ பூர்ணிமா ஏதோ வாயை விட்டுச்சு, அது வந்து மாயாவுக்கு பிடிக்கல. ஸோ மாயாவும் வந்துட்டு, எப்படி நீங்கள் அப்படி பேசுவீங்க, நீங்கள் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அப்படி இப்படின்னு எதெல்லாமோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. 2.5 வச்சாங்க, அப்புறம் 3 வச்சாங்க, அப்படியே ஏறிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார்னா, பொட்டி வந்து வெளியில் வந்து இருக்குது, அதுக்கு வந்து எப்போ வேணால் இன்க்ரீஸ் ஆகும், எப்போ வேணால் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது, டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்காது, அமௌண்ட் வந்து நிலையில்லாத அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்படி போய் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொல்லிட்டு வந்துட்டு, நீங்கள் பொறுமையாக யோசிங்க, ஆனால் நான் வந்து டைம் முடிஞ்சோன்னு பெட்டியை நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டாரு. ஐயோயோ அப்படி சொல்லிட்டு அடுத்து வந்து ஐஸ்கிரீம் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. உண்மையிலே வந்துட்டு ஓகே, ஐஸ்கிரீம் இப்போ வைக்கிற டாஸ்க்குக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பெரிய வேல்யூ இல்லை இல்லையா, எல்லாருமே தான் நாமினேட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ டாஸ்க்குங்கிறது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக வந்து வச்சாங்க, ஐஸ்கிரீம் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். வெளியிலலாம் பெருசாக செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, எல்லாருமே வந்து கட 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 கடன்னு பண்ணாருங்க. அதில் வந்துட்டு மணி, விஜய் அண்ட் பூர்ணிமா தான் ஃபஸ்ட்டு டாப் 3ல வந்தாங்க. இதில் முக்கியமான என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம தினேஷ் இருக்கார்ல, அவரை பெரிய காமெடி பண்ணார். இருக்கிறதுலே ஸ்லோவாக தான் அவர் போனார். அவருக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நோக்கம் இல்லை, சும்மா ஃபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனுஷன் ஏதோ பண்ண போக கடைசியில் அவர் முட்டி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் பண்ணார். கடைசி அந்த செகண்டில் வந்து அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. பட் கடைசி நாள் வரைக்குமே அந்த காலை வந்து நோண்டி நோண்டி நடந்துட்டு இருந்தார். இது தேவையா அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் ஏதோ நடக்கணும்னு இருக்குது, ஏதோ பெருசாக வரணும்னு இருக்கிறது சின்னதாக போயிடுச்சு, அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. கடைசியில் வந்துட்டு ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பூர்ணிமா தான் அதில் வின் பண்ணாங்க. ஏன்னா செகண்ட் லெவலுக்கு முன்னேறினது வந்து நம்ம மணி, விஜய் அண்ட் பூர்ணிமா தான் முன்னேறினாங்க. ஸோ அங்கே போயிட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதுக்கு பூர்ணிமா வந்து ஆன்சர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, ஒரு சின்ன ஐஸ்கிரீம் இது வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாருமே பொட்டி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து பார்த்தா தினேஷ், விஷ்ணு, மணி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து விஷ்ணு அண்ட் தினேஷ் வந்து என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, மணிக்கு இந்த பணம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், ஸோ கொஞ்சம் நல்ல அமௌண்ட் வச்சாங்கன்னா வந்துட்டு உங்களை எடுத்துகிட்டு போக சொல்லுவேன், நான் எடுத்துக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் வந்து டான்ஸ் கிளாஸ் வைக்கிறதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொன்னார். தினேஷ் வந்து என்ன சொன்னாப்லன்னா,
ஒருவேளை வந்து விசித்ரா வந்து எடுக்க வந்தாங்கன்னா அவங்கள சைடில் பேசி டைவர்ட் பண்ணிட்டு இந்த சைடு வழியா மணியை வந்து நீ எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி மணிக்கு வந்து பொட்டி தூக்குற எண்ணமே இல்லை. பட் இவங்க 2 பேரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை இது வந்து இவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மீனிங்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓகே அப்புறம் வந்துட்டு மாயாவும் பூர்ணிமாவும் டிஸ்கஸ் பண்ணாங்க. இன் பிட்வீனில் வந்து விசித்ரா அண்ட் பூர்ணிமாவும் டிஸ்கஸ் பண்ணாங்க. 9 lakhs வந்துச்சு பொட்டியோட அமௌண்ட்டு. அப்போ தான் இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. விசித்ராவும் பூர்ணிமாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பூர்ணிமா என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு ஏன் யாருமே எடுக்க மாட்டேங்காங்க, 9 lakhs வந்துச்சு யாருமே எடுக்கலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விசித்ரா சொன்னாங்க ஏன் உங்களுக்குலாம் பணமே தேவையில்லையா, 9 lakhs உங்களுக்கு வந்து சின்ன விஷயமா இருக்கா, ஏன் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் பூர்ணிமா கேட்டாங்க ஏன் நீங்கள் எடுத்து போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் என்கிட்ட இருக்குமா, நான் இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒருவேளை ஜெயிப்போம் அப்படின்ற இது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததா இல்லை இந்த பணம் அவங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது தெரில. ஸோ அவங்க சொன்னது அதான், இந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மீனிங்கில் தான் சொன்னாங்க. மேபி இருக்கலாம், அவங்கக்கிட்ட வந்து வசதியான ஆளாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். சரி ஓகே இருந்துட்டு போட்டோம், நல்லா இருந்துட்டு போட்டோம். ஆனால் பூர்ணிமா வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வாங்குற பணம் இதை விட பாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சுட்டு பாதி கூட இல்லைங்க, அதோட ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்படின்னோடனே விசித்ரா மேம் சொன்னாங்க அப்போ ஏன் நீ யோசிக்கிற, நீ எடுத்துகிட்டு போகலாம்ல, உனக்கு பெரிய அமௌண்ட்டு தானே அப்படின்னோடனே இல்லை அது ஒரு 10 lakhs வரட்டும், ஒரு டபுள் டிஜிட்டில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம பார்த்துக்கலாம், இப்போல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்விசிபிள் டாஸ்க் வந்துச்சு மாயாவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இன்விசிபிள் டாஸ்க் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு அவங்க பண்ண அலப்பறை இருக்கே ஐயோ எப்பா ஏற்கனவே தாங்க முடியாது, இதில் இன்விசிபிள் டாஸ்க் வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் இந்த இன்விசிபிள் டாஸ்க்கை வந்து எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா பேய் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. பேய் வந்து விளையாடுது, பேய் வந்து இது பண்ணுது, ஒரு என்ன சொன்னாங்களே ஒரு தீய சக்தி வந்து எங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருக்குது, அந்த மாதிரி சும்மா அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செமையாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்த நாள் வந்து என்ன அப்படின்னா காலையிலே வந்துட்டு கொளுத்தி போடணும்ல, இவங்க சமாதானமாக்கி நல்ல சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம பிக் பாஸ்க்கு பிடிக்காத. அடுத்த நாள் காலையில் வந்து டாஸ்க் வச்சாரு, என்னன்னா பிஆர் டீம் யாரெல்லாம் இங்கே வந்து பிஆர் டீம் வச்சு வெளியில் வந்து வச்சு இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ஆப்வியஸ்லி வந்துட்டு அர்ச்சனா வந்து சொன்னாங்க, தினேஷ் சொன்னார், மாயா சொன்னாங்க, அண்ட் விசித்ரா வந்து அஸ் யூஷுவல் தினேஷை தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 பேர் அர்ச்சனாவை சொன்னோன்னே அர்ச்சனாவால் தாங்கிக்க முடியல, நான் என்ன பிஆர் டீமாக வச்சுருக்கேன், நான் வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாது, நான் வந்து சோஷியல் மீடியா வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா, இப்படிலாம் சொல்லுவீங்களா அப்படி இப்படின்னு வந்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அர்ச்சனாவுக்கு வந்து அக்செப்டன்சி அப்படிங்கிறது வந்து 0% தான், எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ மற்றபடி அவங்க பேசுறது, சண்டை போடுறது, எல்லாரையும் எதிர்த்து பேச அதெல்லாம் வந்து வேற 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 டிபார்ட்மெண்ட்டில் வரும். பட் அக்செப்டன்சி அப்படின்னு வரும்போது 0% தான். அண்ட் மோரோவர் பிஆர் டீம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அங்கே இருக்க யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணக்கூடாது. அங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு பிஆர் டீம் இருந்துச்சு, வெளியிலேருந்து பிஆர் டீம்லேருந்து ஒர்க் பண்ணவங்க தான் கடைசி வரையும் வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே டீம்லாம் வச்சு தான் வேலை பார்த்து தான் உள்ளே வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தான். இருந்தாலும் அங்கே வந்து கேமரா முன்னாடி வந்து அர்ச்சனாவை பார்த்து நீங்கள் எதுக்கு பிஆர் டீம் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் அதனால தான் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஏற்கனவே நம்ம அர்ச்சனா வந்து டென்ஷன் பார்ட்டி, இதில் வந்துட்டு நம்ம அவங்கள வந்து பிஆர் டீம் அது இதுன்னு சொன்னால் கேட்கணுமா, அன்றைக்கி ஃபுல்லாக டமோல்னு வெடிச்சிட்டாங்க. வெடிச்சு நீங்கள் எப்படி அப்படி சொல்லுவீங்க, இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே போச்சு, ஃபன்னாக போச்சு. அர்ச்சனா வந்து சண்டையில் ஆரம்பித்தா என்ன ஆகும், அதை பற்றி அவங்க வீடு ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. கரெக்டு தான், அவங்க ஸோ பேசுகிறது கரெக்டு தான். இருந்தாலும் அர்ச்சனாவும் கொஞ்சம் அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிறத யோசிக்கலாம். இது வரைக்கும் வந்து கடைசி வரைக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையுமே அர்ச்சனா அப்படி யோசிச்சது கிடையாது. நம்ம மேலே தப்பு இருக்குமோ அப்படிங்கிற இதில் அவங்க யோசிச்சதே கிடையாது. நான் எப்போவுமே கரெக்டு தான், நீங்கள் யாருமே என்னை குறை சொல்லக்கூடாது, என்னை கிண்டல் பண்ணக்கூடாது, ஆனால் நான் சொல்லுவேன், நான் குறை சொல்லுவேன், நான் கிண்டல் பண்ணுவேன், அப்படி தான் இருப்பாங்க அர்ச்சனா. ஓகே அதை பற்றி அப்புறம் பேசலாம். நெக்ஸ்ட் வந்து என்னாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு பூர்ணிமா வந்து பொட்டி தூக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. 16 லட்சம் வந்துச்சு. ஸோ 16 லட்சம் வந்தோடனே அவங்க வெளியே போனாங்க. பட் இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டால் மாயா பேசுகிறது எல்லாமே வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பூர்ணிமா வந்து பொட்டி தூக்கலாமா அப்படின்னு தான் யோசிச்சாங்க.
பட் பொட்டியை தூக்கிட்டு வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணது மாயா தான். மாயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து பெட்டியை தூக்கிட்டு போலேனா நான் பெட்டியை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆக்சுவலி வந்துட்டு பூர்ணிமா பெட்டியை எடுக்கலைன்னா மாயா எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க வெளியில போகவே மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். கூட இருந்த எல்லாரையும் அனுப்பிச்சு விடுவாங்களே தவிர அவங்க எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. ஆனா அந்த மாயாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த பொட்டியில இருக்க பணமும் வேணும், நம்ம ஃபைனல்ஸ் போகிற வாய்ப்பும் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு 2 மைண்ட் இருந்ததுனால பூர்ணிமா கிட்ட பேசி, நீ பணத்தை எடுத்துட்டு இப்படி வெளியில போ, நான் வந்து ரன்னர் அப் வரைக்கும் போயிட்டு நான் வர்றேன், 2 பேரும் சேர்ந்து இந்த பணத்தை வந்து 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி வெளியில அனுப்புனாங்க. இது வந்து அவங்க பேசுறதுல நல்லா தெரிஞ்சுது. ப்ளஸ் வந்து நான் வந்து ரன்னர் அப் வரைக்கும் வர்றேன் அப்படிங்கிறத பூர்ணிமா கிட்ட அழுத்தி சொன்னாங்க. இது அவங்க பிஆர் டீமுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஏன் அப்படின்னா, பூர்ணிமாவை வந்து நான் பெட்டியோட வெளியில அனுப்புறேன், அவங்களுக்கு உண்டான ஃபேன்ஸையும் சேர்த்து எனக்கு ஓட் போட வைக்கிற மாதிரி நீங்க ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அவங்க பிஆர் டீமுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடையில எல்லாம் பேசினாங்க இல்லையா, ஹாலில் வந்து ஃபேன் இல்லை, ஏசி வாங்கி போடணும், இதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், நம்மளுக்கு தெரியுது. இவங்களே பிஆர் டீம் வச்சிருக்காங்க, இவங்க வந்து அர்ச்சனாவை சொல்றாங்க, என்னத்தான் சொல்றது. ஆக மொத்தத்துல வந்துட்டு பொட்டி எடுத்துட்டு பூர்ணிமா வெளியில போயிட்டாங்க. சூப்பரா இருந்தது பொட்டி தூக்குற மூமெண்ட். மற்ற சீசன்ல அந்த மாதிரி பொட்டி தூக்குற மூமெண்ட் வந்து யாரும் அழல, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி, எனக்கு எல்லாருக்குமே வந்து யாரையாவது வெளியே அனுப்புனா போதும்னு மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. இவங்க வெளியில போகக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இல்லை. அண்ட் ஆல்மோஸ்ட் பூர்ணிமாவும் மாயாவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பொட்டியை தூக்க போனாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த சோகம் இல்லை. ஏன்னா அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, நான் பொட்டியை தூக்கிட்டு வெளியில் போகிறேன், இன்னும் 1 வாரம் தான், நீ இருந்து விளையாடு, வெளியில் வந்தோடனே நம்ம 50-50 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் உனக்கு இன்னாகி வேறு அமௌண்ட் கிடச்சிதுன்னா அதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாயா சொல்லியிருப்பாங்க போல இருக்கே. ஆனால் அது நடக்கலை. ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. 16 லட்சம்னா ஆளுக்கு 8 லட்சம் ஆச்சுல்ல, யார் கொடுப்பாங்க 8 லட்ச ரூபாய்? ஓகே, அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நல்ல ஒரு செம்மையான ஒரு டான்ஸ் போட்டு பூர்ணிமாவை வந்து வெளியில் அனுப்புனாங்க. ஓகே, வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சின்ன சின்ன டாஸ்க்லாம் வந்தது. இந்த ரோட் ட்ரிப்பு, யார் வந்து ரோட் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போவீங்க, அந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்துச்சு. ஸோ அர்ச்சனா வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து கேர்ள்ஸ் ட்ரிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை கூப்பிட்டு போவோம் அப்படி. உடனே எல்லாம் சிரிச்சாங்க, கேர்ள்ஸ் ட்ரிப்புக்கு நான் எதுக்குமா, என்ன எதுக்குமா கூப்பிட்டு போறேன்ற அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவருக்கே புரிஞ்சிச்சு, ஓ வாட்ச்மேன் வேலை பார்க்கறதுக்கு நீ கூப்பிட்டு போறியா நீ அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு. இருந்தாலும் வந்து தினேஷ்க்கும் அர்ச்சனாக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. என்னதான் வந்து மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா தனியாக அர்ச்சனா உட்காந்துருக்கும் போதெல்லாம் தினேஷ் கூப்பிடுவார், ஏமா தனியாக உட்காந்துருக்க, இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார், இங்கே வந்து உட்காரு, எல்லார் கூடயும் பேசு அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. அது மாதிரி அர்ச்சனா தப்பு பண்ணுற இடத்துலையும் இது பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் தினேஷ் சொல்லியிருக்காரு. என்னதான் சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அது வந்து கடைசி வரைக்குமே இருந்தது. அர்ச்சனா வந்து ஃபைனல்ஸில் வின் பண்ணும்போதுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்துச்சு. சாட்டர்டே வந்து ஃபுல்லாக பூர்ணிமா இதுதான். பூர்ணிமா வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க உள்ள திருப்பியும். கமல் வந்து பூர்ணிமா கிட்ட பேசினாங்க. ஐயோ பூர்ணிமா எப்பமா நீ ஸ்டாப் பண்ணுவ பேசுறத அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு கூட கமல் கூட நினச்சிட்டு பாரு போல இருக்கு, இந்த பொண்ணை பேச விட்டது தப்பா போச்சே, பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு பாரு போல இருக்கு. அண்ட் அன்னைக்குமே வந்துட்டு பூர்ணிமா வந்து விஷ்ணு பற்றி நீங்கள் அப்படியே அப்போ கொஞ்சம் மேலோட்டமாக சொன்னாங்க, ரொம்ப சொல்லலை. ஏன்னா உள்ளே இருக்கும்போது 2 பேருக்கும் கடைசியில் முட்டிக்கிச்சுல, இல்லை அக்ரி டிஸ்அக்ரி இல்லை, அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் டாஸ்கில் யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொன்னாங்கல்ல விஷ்ணு, அதுக்கு வந்து முட்டிக்கிச்சு. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் அக்ரி டிஸ்அக்ரியில் 2 பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த அக்ரி டிஸ்அக்ரி டாஸ்க் அப்போ வந்துட்டு பூர்ணிமா என்ன பண்ணாங்கன்னா, விஷ்ணு வந்து செம்மையாக தாக்கி பேசினாங்க. இவர் வந்து இப்படி அப்படி செம்மையாக இது பண்ணி இவர் வந்து நம்பக்கூடாது, என்னை வந்து நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு பூர்ணிமா பேசிட்டு கடைசியில் நீங்கள் அக்ரி கொடுத்தானா டிஸ்அக்ரி கொடுத்தா எனக்கு என்ன, அதுக்கெலாம் கேட்க மாட்டேன்னு போய் உட்காந்துட்டாங்க சோஃபாவில். அப்புறம் வந்து விஷ்ணு சொன்னார், வந்து நில்லுமா அவங்க டிஸ்அக்ரி கூட. அப்புறம் தினேஷும் சொன்னார், நீ நிற்கணுமா, அங்கே நின்னாதான் நாங்கள் அக்ரியா டிஸ்அக்ரியான்னு சொல்லுவோம், அதுதான் டாஸ்க், நீ வந்து உட்காந்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னே விஷ்ணு கூப்பிட்டா வாமா அப்படின்னு சொன்னோன்னே மாயா சொன்னா, அந்த ஆளு கூப்பிட்டா நீ போகணுமா, உட்கார் பேசாமல் அப்படின்னாங்க. உடனே பிக் பாஸ் சொன்னார், எஞ்சி போய் அங்கே நில்லுங்க அப்படின்னு. செமையாக இருந்துச்சு. அதாவது எஞ்சி போய் அங்கே நில்லுமா நீ அப்படின்ற மாதிரி மாயா சொன்னோடனே மாயாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி. ஏன்னா அவர் வந்து
எஞ்சி போகாத அப்படின்னு பூர்ணிமா சொல்லும்போது பிக் பாஸே வந்துட்டு நீ எஞ்சி வாமா அப்படின்னு சொல்லிட்டாரே, அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா வச்சு திட்டாங்க விஷ்ணுவை. அதுக்கு வந்து 3 பேர் அக்ரி 3 பேர் டிஸ்அக்ரி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் போச்சுது. அண்ட் கடைசியில் விஷ்ணு பேசும்போது விடுவாரா, விஷ்ணு வந்து திருப்பியும் பூர்ணிமாவை கூப்பிட்டு வச்சு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அத்தனைக்கும் அவங்க மேலே திருப்பி பேசி முடிச்சிட்டாரு. வச்சு ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சு தான் வெளியில் அனுப்புனார் அவர் பூர்ணிமாவை. ஸோ அது தேவையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சாட்டர்டே வரும்போது கூட அதே மூடில் தான் பேசுகிறாங்க. எனக்கு வந்து பெருசாக வரவேற்பு இருந்தது, என்னை அப்படி வரவேற்றாங்க இப்படி வரவேற்றாங்க அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி. ஓகேம்மா ஓகே, என்ன இப்போ ஓகே ஓகேன்னு கமல் வந்து இந்த பொண்ணு பேசி முடிக்குமா முடிக்காதா அப்படின்னு பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, ஒரு வழியாக பேசி முடிச்சாங்க. பேசி முடிச்சோன்னே நீங்கள் போட்டு வீட்டு இப்படி கிளம்புங்க, நான் வந்து ஷோ முடிச்சுட்டு இப்படி கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, உங்கள் பேச்செல்லாம் நீங்கள் 2 மணி நேரம் பேசுவீங்க 4 மணி நேரம் பேசுவீங்க, அது வரையும் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு அப்படி சொல்லலை. அதை வந்து நாசுக்கா நீ பொட்டி எடுத்துட்டு இப்படி கிளம்பு, நான் அப்படிக்கா போகிறேன் நீ இப்படிக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே சண்டே வந்துட்டு எவிக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ எவிக்ஷனில் பார்த்தா ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மாயா தான் எவிக்ட் ஆகிருக்கணும். ஓட்டு வந்து அவங்களுக்கு தான் கம்மியாக இருந்துச்சு. பட் நம்ம தான் மாயா வேலை எவிக்ட் பண்ண மாட்டோமே, அவங்களுக்கு தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கேன். மக்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன, உள்ளே இருக்கிற டீமு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே, அப்புறம் என்ன, ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தால் போதும் இல்லையா. அதனால வந்துட்டு ஏன்னா மாயா வந்து முந்தின வாரமே எவிக்ட் ஆகிருக்க வேண்டியது. ஏன்னா அப்போ வந்து லாஸ்ட்டில் இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க லாஸ்ட்டில் இருந்தது, அவங்களுக்கு பதிலாக தான் ரவீனாவை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ ஆக்சுவலி வந்து ரவீனா வந்து மாயாவை விட அதிகமாக ஓட்டு வாங்கியிருந்தாங்க. மக்கள் ஓட்டு வந்து ரவீனாக்கு மாயாவை விட அதிகமாக இருந்தது. இருந்தால் கூட மாயா எவிக்ட் ஆக வேண்டிய இடத்துல ரவீனாவை எவிக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி வந்து பாலிடிக்ஸ் தான். இது வந்து ஒத்துக்கவே முடியாது. மக்கள் வந்து எவிக்ட் பண்ணது மாயாவை, ஆனால் வெளியில் போனது ரவீனா. இது அந்த வாரமே நடந்திருக்கணும், அது நடக்கலை. சரி இந்த வாரமாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த வாரமும் மாயா தான் கம்மி ஓட்டு வாங்கியிருந்தாங்க. பட் இந்த வாரமும் நடக்கலை. ஏன்னா மாயாவுக்கு உள்ளே இருக்கிற டீம் சப்போர்ட் இருந்தது, அதனால இது நடக்கலை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சுது. சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு நம்ம விட வேண்டியதான். நம்ம என்ன பண்ண முடியும், உள்ளே போய் வெளியில் போடி அப்படின்னு தான் சொல்ல முடியாது இல்லையா. ஓட்டு தான் போட முடியும், அதுக்கு மேலே நம்ம எதாவது பண்ண முடியாது. ஸோ மாயாவை வெளியில் அனுப்பக்கூடாதுன்னா அதுக்கு மேலே இருக்கிற யாரையாவது வெளியில் அனுப்பி ஆகணும் இல்லையா. இதில் வந்து விஜய் தான் அதுக்கு மேலே இருந்தாங்க. ஸோ விஜய் அனுப்பியிருக்கணும். பட் விஜய் வந்து மிட் வீக் எவிக்ஷனில் தான் அவர் வந்து அனுப்ப முடியும். கமல் சார் இருக்கிற நேரத்தில் வந்துட்டு நம்ம அனுப்ப முடியாது அப்படின்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு அவங்க ஏற்கனவே எவிக்ட் ஆகி போகும்போதே கமல்கிட்ட பேசிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ திருப்பியும் அவரோட இதில் வந்துட்டு எபிசோடில் வந்துட்டு இவர் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்களான்னு தெரியல. அதுக்கு மேலே வந்து விசித்ராவை வெளியில் அனுப்பிட்டாங்க. ஓகே, அவங்களும் எவிக்ட் ஆக வேண்டிய ஆள் தான். ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க இருந்த நிலைமை வேற, போக போக அவங்க மாறிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஒன்லி தினேஷ் மேலே மட்டும் அப்படியே வந்து இந்த ராமர் அம்பு விடுற மாதிரி தினேஷ் மேலே மட்டும் அம்பு விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஓகே, எப்படியோ வந்துட்டு எவிக்ட் ஆகிட்டாங்க. நல்ல டெசிஷன் தான். மாயா போயிருக்கணும். மாயாவுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ரவீனா போனாங்க, இப்போ மாயாவுக்கு பதிலாக விசித்ரா போனாங்க. ஓகே, அவங்களும் பேசி முடிச்சுட்டு உள்ள வந்து வெளியில் வந்து ஏதாவது பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வாரம் வந்துட்டு கடைசி அந்த ஹாஃபில் வந்து கமல் வந்து பேசலை. நான் வந்து அந்த கடைசி ஹாஃபும் உங்களுக்காக கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஓட்டு கேட்டுக்கோங்க, எப்படின்னா ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ எல்லாருமே அவங்களுக்காக ஓட்டு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதுலேயுமே வந்து அர்ச்சனா பேசுனது ரொம்ப ஃபேக்காக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஓட்டு போடுங்க, எனக்கு மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உனக்கு போட தான் டீம் இருக்க, பிஆர் டீம் இருக்க, அப்புறம் ஏன் நீ மக்கள்கிட்ட கேட்க போகிற. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே டீம் இருக்குதான். பட் இவங்களோட டீம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்துருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே டீம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். யாருமே வந்து வெளியில் எதுவுமே அரேஞ்ச் பண்ணாமலாம் உள்ளே போய் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தது. பட் இவங்களுக்கு வந்து 2-3 டீம் இவங்க வந்து எடுத்துட்டாங்களான்னு தெரியல, ஓவர் சப்போர்ட்டாக இருந்தது. ஓகே, இருந்துட்டு போட்டோம். அவங்க எல்லாருமே செல்ஃப் ஓட்டு கேட்டாங்க, அவங்கவுங்களுக்கு ஓட்டு கேட்டாங்க. அண்ட் அடுத்த நாள் வந்து பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் வைப்பார்ல, எப்படி உங்களுக்கு மட்டும் நீங்கள் ஓட்டு கேட்பீங்க. அடுத்த நாள் மார்னிங் டாஸ்கில் வந்து என்ன இவங்க நல்ல பிள்ளைங்க மாதிரி இவங்களாம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பிக் பாஸ். அடுத்த நாள் மார்னிங் டாஸ்கில் நீங்கள் வேற யாருக்காவது நீங்கள் ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் போட்டார். ஓகே, வச்சுட்டாரியா ஆப்பு அப்படின்ற மாதிரி ஆச்சு.
ஸோ அங்கே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தினேஷ், விஷ்ணு அண்ட் மணி இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு காம்போ வந்துச்சு இல்லையா. ஸோ இவங்க 3 பேரும் மாற்றி மாற்றி இவங்களுக்கே ஓட்டு கேட்டுக்கிட்டாங்க. மீதி இருந்தது விஜய், மாயா, அர்ச்சனா தான் இருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் விஜய் வந்து மாயாவுக்கு தான் கேட்பாங்க, அவங்களுக்கு தான் வந்து சிச்சா சிச்சா அடிப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால விஜய் வந்து மாயாவுக்கு தான் கேட்டாங்க. ஸோ மாயா வந்து என்ன பண்ணாங்கன்னா அர்ச்சனாவுக்கு கேட்க முடியாது, அர்ச்சனாவுக்கு கேட்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ விஜய் வந்து எப்படி எவிட் ஆயிடுவான்னு தெரியும், அதனால அவங்களுக்கே கேட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களான்னு தெரியல. இல்லை நம்மளுக்கு அவன் கேட்டானே அவனுக்கு நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஸோ விஜய்க்கு தான் அவங்க கேட்டாங்க. கடைசியில் அர்ச்சனா எழுந்துச்சு வந்தாங்க. இத்தனை பேர் பேசுனீங்களா, எனக்கு யாராவது ஓட்டு கேட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ யாருமே கேட்கல. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆகலை, நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க, ஆரம்பத்தில் இருந்து மிங்கிள் ஆகவே மாட்டேன் அப்படின்றவங்கள என்ன பண்ண முடியும். எல்லாருமே தனியாக தான் வந்தாங்க, ஒருத்தர் கூட மிங்கிள் ஆகிட்டாங்க. நீங்கள் யாரு கூடயுமே மிங்கிள் ஆகலை, வாய்ப்பு கிடைச்சும் நீங்கள் மிங்கிள் ஆகலை. அதுதான் இங்கே வந்து சொல்லணும். ஏன்னா வந்துட்டு தனியாக இருந்து ஆடுறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்காகத்தான் யாரு கூடயும் மிங்கிள் ஆகலையோ அப்படின்னு கூட யோசிக்க தோணும். ஏன்னா நிறைய இடத்துல சொன்னாங்க தனியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன், நான் குரூப்பில் இல்லை, நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் நாமினேட் பண்ணும்போது கூட திடீர்னு தினேஷை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் எந்த குரூப்லேயும் இல்லை, என்னை வந்து நீங்கள் டீம் பியில் சேர்க்காதீங்க, அதனால நான் டீம் பியில் இருக்கிற ஒருத்தரை நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக தினேஷை வந்து நாமினேட் பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணுறது எல்லாமே செயற்கைத்தனமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஷ்ணு வந்து அதிகமான காயின்ஸ் வச்சிருந்தது, அதனால அந்த அது ஒரு கிரீன் கலர்ல காயின் கொடுத்தாங்க இல்லையா, அது என்ன காயின் ஞாபகம் இல்லையே. சரி, அந்த காயின் வந்து விஷ்ணு வந்து அதிகமாக வச்சிருந்தாரு. ஸோ நீ வந்து இது அதிகமாக வச்சிருக்க, அதனால வந்து உனக்கு ஒரு இது கொடுக்குறேன், இந்த காயின் எல்லாம் நீ கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீ வந்து ஒரு வீடியோ கால் பேசிக்கலாம், உனக்காக ஒருத்தர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ கால் பேசுறதுக்கு, யார் அது எனக்கு வீடியோ கால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து போய் பேசினாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசினாங்க. ஓகே எல்லாம் நல்லா இருக்கா, நான் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா, கரெக்டாக பண்ணுறேனா அப்படின்லாம் கேட்டாங்க. கரெக்டாக பண்ணுறேன், யார் பேரையும் நான் கெடுக்கலையே, யாருக்கும் மனசு கஷ்டத்தை உண்டு பண்ணலையே அப்படிலாம் கேட்டாங்க. சத்தியமாக வந்து விஷ்ணு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அவர் பேரை கெடுத்துக்கவும் இல்லை, மற்றவங்க பேரை கெடுக்கவும் இல்லை, நல்லா தான் விளையாண்டாரு. என்ன கொஞ்சம் கோவம் அதிகமாக வந்துச்சு, அதை வந்து கடைசியில் வந்து மாயா சொல்லவே சொன்னாங்க ஒரு டாஸ்கில், விஷ்ணு வந்து லைட்டாக சுரண்டி விட்டா போதும் டமால் வெடிச்சிருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம மாயாவும் சரி பூர்ணிமாவும் சரி கூட இருக்கிறவங்களும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இவரை சுரண்டி விட்டா டமால் வெடிச்சிருவாரு, சண்டை போட்டுருவாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ ஆப்வியஸ்லி சண்டை வந்து இவர் போடுவாருன்னு தெரிஞ்சே தான் அவரை வந்து வம்பிழுத்து மாட்டி விட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அவர் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாரு, அது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அவர் வந்து கேட்கும்போது ஏதோ சொன்னாங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, நீ அசுஷன் நல்லா தான் விளாண்டுட்டு இருக்க, எப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டு அப்படின்னு கேட்டாரு, ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள பிக் பாஸ் வந்து கட் பண்ணி விட்டாரு. என்னடா அது ஓட்டு போட மாட்டீங்களா, எனக்கு ஓட்டு இல்லையா, ஏன்டா அப்படி கட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. ஸோ ஃபைனலி 100வது நாளும் வந்தது. 100வது நாள் என்னாச்சு, ஒரு 2-3 டேஸ் வெளியில் போனவங்க எல்லாம் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து அஸ் யூஷுவல் நமக்கு இந்த 3 பேர் கோம்போ இருக்கு, இந்த 3 பேருக்கு தான் யாரும் கிடையாது, எல்லாரும் கூடயும் சண்டை போட்டு வச்சிருக்காங்களா, அப்போ யார் வருவாங்க, அந்த டீமில் இருக்கவங்க தான் வருவாங்க. டீம் ஏ தான் ஃபுல்லாக உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டே இருக்கும்போது இவங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது எப்போ பாரு அவங்க டீம்லேயே அனுப்பிட்டு இருக்காங்க. விஷ்ணு வந்து கேட்கவே கேட்டார், என்ன பிக் பாஸ் நீங்கள் எப்போ பாரு அவங்க சைடே அனுப்புறீங்க, எங்கள் சைடு யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு வந்து சொன்னார். நம்ம சைடு யாரா இருக்கா, நம்ம தான் சுற்றி சுற்றி சண்டை இழுத்து வச்சிருக்கோமே, இங்கே யார் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் கரெக்டு தான், சுற்றி சுற்றி எல்லாருக்கையும் சண்டை இழுத்து வச்சிருக்கீங்க, ஒரு டீம்லேயே சேர்றது கிடையாது, அப்புறம் உங்களுக்குன்னு யார் அனுப்புவாங்க, அனுப்ப முடியாது இல்லையா. ஸோ அது வந்து ஒரு இதாக போச்சுது. வினுஷா வந்தாங்க. வினுஷா வந்துட்டு அர்ச்சனா வந்து கிழிச்சாங்க. அர்ச்சனா செஞ்ச தப்பை கரெக்டாக சுற்றி காமிச்சாங்க. ஏன் அப்படின்னா வினுஷாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஒன்றுமே இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன்ட்ட நீங்கள் பேசுனீங்க, அதே விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் போது என் பேரை யூஸ் பண்ணி நீங்கள் பப்ளிசிட்டிஸ் தேடிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வினுஷா சொன்னாங்க. அது 100% கரெக்டு. அர்ச்சனா வந்து அவங்களுக்கு வேணுங்கிறப்போ, அவங்களுக்கு ரீச் வேணும் அப்படிங்கிறப்போ வினுஷா பேரை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது அன்னைக்கு. நிக்சன் வந்து கோவப்பட்டு கத்துனப்போ இதுதான் நடந்துச்சு. நிக்சன் மேலேயும் தப்பு இருக்கு, இருந்தாலும் அர்ச்சனா வந்து அந்த இடத்துல வினுஷாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன நம்ம பிக் பாஸ் வீட்டை பற்றி நமக்கு தெரியாதா, ஏதாவது சொன்னால் உடனே சாரி அப்பாலஜைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அவங்க அப்பாலஜைஸ் வந்து வினுஷா ஏற்றுக்கல. இன்னும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு நீ என்ன வேணால் செஞ்சுட்டு நீங்கள் சாரி சொன்னால் சரியாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு நல்லா நச்சுன்னு கேட்டாங்க.
ஸோ வினுஷா வந்து குட், கரெக்டாக கேட்டீங்க நீங்கள், ஓகேவா. ஸோ அதே இதை வந்துட்டு அர்ச்சனா சொன்னா நான் தான் பண்ணேன்னா அப்போ வந்து நீ நிக்சன்லாம் போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து டைரக்ட் பண்ணாங்க. வினுஷா சொன்னாங்க உங்ககிட்டயும் கேட்பேன், நான் நிக்சன்கிட்டயும் கேட்பேன், அவங்ககிட்டயும் நான் இங்கே வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அவங்க விஷ்ணு தினேஷ்லாம் கேட்கும்போது சொன்னாங்க நான் வந்து தனியாக போயெல்லாம் அவனை கேட்க மாட்டேன், இங்கே 60 கேமரா முன்னாடி தானே அவன் வந்து பேசினான், அப்போ 60 கேமரா முன்னாடி நான் கேட்பேன் அவனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து நிக்சன் வந்தான், நிக்சன் வந்ததுக்கப்புறமா நிக்சனையும் கேட்டாங்க. நிக்சன் ஏற்கனவே வெளியில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாப்புல போல இருக்கு, இந்த தடவை கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சாப்புல. ஸோ வினுஷா கேட்கும்போது அவரும் சாரி தான் சொன்னார். நான் சொல்லிட்டேன் நீ வந்து சொல்கிறத சொல்லிட்டு போயிட்ட, ஆனால் நீ சொன்ன மாதிரி எத்தனை பேர் வெளியில் என்னை கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நியாயமான கேள்வி. ஏன்னா யார் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஒருத்தரை பற்றி ஒரு பொது இடத்துல 60 கேமரா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை பேருக்கு ரீச் ஆகும். அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி, அவங்க எத்தனையோ இடத்துக்கு போவாங்க. ஸோ போகிற இடத்துலலாம் யாரோ ஒருத்தர் அந்த கமெண்ட்டை சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நிக்சனுக்கு வந்து இது ஒரு நல்ல லெசன். நிக்சன் வந்து நிக்சனுக்கு மட்டும் இல்லை, நிக்சன் மாதிரி இப்படி பப்ளிக்காக கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே, அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, இந்த கேவலமாக கமெண்ட் பண்ணுறது இல்லை, உருவத்தை வச்சு கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற லெசன் வந்து நிக்சனுக்கு இந்த இடத்துல அவர் கற்றுக்கிட்டு இருக்கணும், கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருக்கணும். இதுக்கப்புறமாவது திருந்தணும். திருந்துனா சந்தோஷம், திருந்தலைன்னா அதுக்கு உண்டான பலனை அவர் தான் அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெனுஷாக்கிட்டையும் அர்ச்சனாக்கிட்டையும் நல்லா கேட்டாங்க. அர்ச்சனாவுக்கும் பதில் சொல்ல முடியல, நிக்சனுக்கும் பதில் சொல்ல முடியல, சாரி மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி பேசி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒருத்தராக உள்ளே வந்தாங்க, நிறைய வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா யாரெல்லாம் வந்தா, பிராவோ வந்தாங்க, பூர்ணிமா வந்தாங்க, கூல் சுரேஷ் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் யார், விக்ரம் உள்ள வந்து ஐயோ அவங்க பண்ணதெல்லாம் வந்துட்டு என்னடா சும்மாடா அப்படி இருக்கீங்க, நீங்களாம் எவிட் ஆகி போயிட்டீங்கடா, இப்பயாச்சும் கொஞ்சம் நல்லா பேசுங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லாருமே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்வீக் எவிஷன் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. எல்லாரையும் 5 இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டாங்க கண்டஸ்டண்ட்டை. 5 6 பேரையும் வந்துட்டு 6 இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தினேஷ் ரிலீஸ் ஆனது, அப்புறம் மாயா, அப்புறம் வந்துட்டு மணி, அதுக்கப்புறம் அர்ச்சனா, கடைசியில் விஷ்ணுவை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாரு பிக் பாஸ். ஏன்னா விஷ்ணுவை ஃபர்ஸ்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், பாவம் அந்த பையன் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி, இதில் வேற வந்துட்டு கடைசி வரைக்கும் வச்சு கடைசிலையும் அந்த கேட்டை தள்ளி பார்த்து திறக்கலையா அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. திருப்பியும் வந்து திறந்து பார்த்தாரு, திறந்துச்சு. ஓகே அப்போ விஜய் தான் எவிக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ விஜய் வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பூர்ணிமா மாயா வந்து ரொம்ப விஜய் எப்படி எவிக்ட் ஆனா, விஜய் எப்படி எவிக்ட் ஆனா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நீயே எவிக்ட் ஆகிருக்க வேண்டியதுமா, நீயே எவிக்ட் ஆகிருக்க வேண்டியது, எப்பயோ எவிக்ட் ஆகிருக்க வேண்டியது, நீ எப்படி கடைசி வரைக்கும் வந்தானே எங்களுக்கு புரியல. இதில் வந்து விஜய் வேற வர ஏன் எவிக்டானான்னு கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள். இதில் என்னத்த சொல்கிறது, போங்க. எப்படியோ யார் சப்போர்ட் பண்ணாங்க மாயாக்கு அப்படின்னு தெரியல. அடுத்த வாட்டி பிக் பாஸ்க்கு யாருன்னா விளையாட போனீங்கன்னா மாயாக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சப்போர்ட்டோட உள்ளே போங்க, அப்போ தான் நீங்கள் எவிக்ட் ஆக மாட்டீங்க, சரியா. ஏன்னா வந்து மக்கள் வந்து என்னதான் பண்ணாலும் சப்போர்ட் இருக்கும்போது அவங்க காப்பாற்றிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிக் பாஸ்க்குள்ளே போகிறவங்க போங்கள் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்புறம் வந்து உள்ளே என்ன நடந்ததுன்னா ஜோவிகா வந்து கேவலமான ஒரு வேலை பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து புள்ளி கேங்குன்னு ஒருத்தி வந்து பேர் கொடுத்துருக்கா, இப்போ நீ அவ கூடயே போய் சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கேட்டாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் நீ இப்போவே அவளை சாரி கேட்கவை அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. மாயா கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும், அதுதான் சின்ன பொண்ணு ஏதோ பேசுது தெரியாமல், நீயும் போயிட்டு சாரி வாண்டடா நீ வந்து அர்ச்சனாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ சாரி சொன்னாலே சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசி சாரி கேட்டாங்க. அது வந்து அங்கே தேவையில்லை தான். ஏன்னா வந்து ஓகே நீங்கள் சண்டை போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு புள்ளி கேங்னு பேர் வச்சாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ வீட்டில் யார் இருக்கா கேர்ள்ஸ்ன்னு பார்த்தா நீங்களும் அர்ச்சனாவும் தான் இருக்கீங்க. ஸோ 2 கேர்ள்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் பேசிக்கணும், நீங்கள் தான் அவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து உங்ககிட்ட பேச தான் செய்வாங்க, நீங்களும் பேச தான் செஞ்சீங்க, சரியா. இது வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது. இந்த விஷயம் ஜோவிகாவுக்கு புரியலை, அவ புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது, இல்லை புரிஞ்சுக்கிற மைண்டும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ
அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இருந்தாலும் மாயா வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவங்க அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நாங்க 2 கேர்ள்ஸ் தான் இருக்கோம். நாங்க பேசிதான் ஆகணும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அத விட்டுட்டு அவங்க போய் அர்ச்சனாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ ஏன் என்னைய புலி கேங்னு சொன்ன? நீ ஏன் என்ன அதுன்னு சொன்ன? நீ ஏன் என்ன இதுன்னு சொன்ன? நீ வந்து இது பண்ண. அப்படின்னா அவங்க வந்து சாரி கேட்டாங்க. சாரி கேட்கணுமா? சாரி கேட்டுக்கிறேன். சாரி கேட்கணுமா? அதுக்கு தான் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்களா? சாரி வேணா கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. இது ஆப்வியஸ்லி அர்ச்சனாவுக்கு தான் வந்து ப்ளஸ்ஸாக முடிஞ்சுது. மாயாவை பற்றி தப்பாக தான் நினைச்சாங்க மக்கள் இந்த விஷயத்துல. அர்ச்சனாவுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் ஏறுச்சு. மேபி ஜோவிகா வந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக கூட இதை சொல்லியிருக்கலாம். தெரியல, அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. பட் அவங்க என்னமோ நினச்சி ஒரு பால் போட்டாங்க. இது போல்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி பால் போட்டாங்க. அது சிக்ஸர் போயிட்டு ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, இதை பற்றி அர்ச்சனா வந்து பிராவோ கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ பிராவோ வந்து ஒரு விஷயம் சொன்னாப்ல, மேபி வந்துட்டு இது வந்து உள்ள வந்த யாரோ ஒருத்தர் மாயாவை தூண்டி விட்டு உள்ள பேச வச்சிருக்காங்க அப்படிங்கறத கரெக்டா கெஸ் பண்ணாரு. அவர் 2 பேரும் சொன்னாரு, ஒன்னு பூர்ணிமா இருக்கணும் இல்ல ஜோவிகாவா இருக்கணும். இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கரெக்டா சொன்னாரு. எஸ், ஜோவிகா தான் அந்த வேலையை பார்த்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், பிராவோக்கு தெரியாது. ஸோ பிராவோ வந்து அந்த இடத்துல பிரதீப் பத்தியும் ஒரு விஷயம் பதிவு பண்ணாப்ல. பிரதீப் வந்து என்ன பண்ணாருங்கிறதே நான் வெளியில போய் தான் பாக்குறேன். இந்த 6 பெண்களையும் நம்பி நான் வந்து இவங்க கூட நின்னுட்டேன். இவ்வளவு வெளிப்படையா இவங்க பேசுறாங்களே, பொய்யா சொல்லிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டேன். அது வந்து ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. நான் வெளியில போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்தது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் விஷயமாவும் கொஞ்சம் அந்த இடத்துல பதிவு பண்ணாரு. ஸோ பிரதீப் விஷயமா என்ன நடந்ததுன்னு இது வரைக்குமே தெளிவாகவே இல்லை யாருக்குமே. பட் ஆப்வியஸ்லி வந்துட்டு அங்க நடந்தது தப்பு, அந்த எவிக்ஷன் வந்து தப்பு அப்படிங்கறத வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. பட் அதை இன்னுமே வந்து பிக் பாஸ் டீம் வந்து கிளியர் பண்ணல. என்ன ஏது அப்படிங்கறது கிளியர் பண்ணல. மேபி அடுத்த பிக் பாஸ்ல பிரதீப் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது. இதை வந்து கிளியர் பண்ணிட்டு அடுத்த இதுல அவரை கொண்டு வந்தாலும் வருவாங்க. அதை நான் எதிர்பார்க்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் பண்ண வேலை வந்து ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் மாயா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாரி கேட்கிறாருங்க. இந்த மனுஷனுக்கு ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க அவ்வளவு சொல்றாங்க, நீ வெளியில போயிட்டு வந்திருக்க, கொஞ்சமாவது எபிசோட்ஸ்லாம் பாத்தியா? அதான் வந்து ஒரு வாய்ப்புக்காக மனுஷன் என்னெல்லாம் பண்றான் பாருயா. இவங்க வந்து டைரக்டர் ஆக போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இவங்க டைரக்டர் ஆனா இவரை தான் ஹீரோவை வச்சு படம் எடுக்க போறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்மளதான் ஹீரோ வச்சு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இவரும் போய் அவங்க காலில் விழுந்துட்டு இருக்காரு. கம்ப்ளீட்லி வந்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க வைக்கிற மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது விக்ரம் சாரி கேட்ட மொமெண்ட். இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். விக்ரம் அப்புறமாவது யோசிக்கணும். அவர் யோசிக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் வந்து விக்ரம் வந்துட்டு அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் வந்தார் இல்லையா. கூல் சுரேஷ் வந்து ஆப்வியஸ்லி டீம் ஏக்கு தான், சாரி டீம் பிக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. நம்ம விஷ்ணு, தினேஷ் அண்ட் மணி உள்ள வந்தோன்னு சார், அப்பாடா நீங்க 3 பேர் இருக்கீங்களாடா, கடைசி வரைக்கும் இருக்கீங்களாடா, பரவாயில்லடா, வந்துட்டீங்கடா வந்துட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. உண்மையிலே வந்துட்டு கூல் சுரேஷ் வந்து அன்னைக்கு செவுத்துல ஏறாம இருந்திருந்தா, அவர் மட்டும் கொஞ்சம் மன தைரியத்தோட இருந்திருந்தா, ஒருவேளை அவர் வந்து இந்த ஃபைனல் 5ல வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசித்ராவை விட அதிகமான ஓட்டு அவர் வாங்குவார் இல்லையா. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட விசித்ராவும் அவங்களும் கூல் சுரேஷும் சேம் தான் இருக்கும் ஓட்டு. ஸோ கூல் சுரேஷ் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா நீங்களே இருந்திருப்பீங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணதுனாலதான் வெளியில போக வேண்டியதா போச்சு. இல்லைன்னா நீங்களே இருந்திருப்பீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம், நீங்க 3 பேர் இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணாரு. அவங்க கூட ஃபன் பண்ணிட்டு அண்ணனுங்கடா தம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பண்ணாங்க. பைத்தியம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா வந்து அப்படி பின்னாடியே வருவாங்க. எந்த சீன் நடந்தாலும் பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அப்படி பின்னாடி வருவாங்க. யாருன்னா ஒரு சீன் பண்றாங்க, கேமரா முன்னாடி வச்சு ஏதாவது சீன் பண்றாங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருந்து அர்ச்சனா நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆனா வந்து அர்ச்சனா வந்து அவங்க ஃபேஸை காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த கேமரால ஏதோ பதிவாகுது, இது நிச்சயமா நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும், நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நடந்துட்டே இருப்பாங்க. அந்த மிட் வீக் எபிஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா பாட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன 24 மணி நேரம் ஓ மூஞ்சி மட்டும் தான் காமிச்சிட்டே இருக்க போறாங்களா? இல்லம்மா, அந்த 5 பேரையும் மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. நீ வந்து செய்யற சேட்டையெல்லாம் ஆ ஊ இ அப்படின்னு தான் தெரிஞ்சதே தவிர நீ செய்யற சேட்டையெல்லாம் ஃபுல்லா தெரியல. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க போல நம்மளதான் 24 மணி நேரம் காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா, இல்ல நம்ம சேட்டை ஏதாவது பண்ணாதான் நம்மள ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணாங்களான்னு தெரியல. அங்க வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஒரு பேரா சொல்ல சொல்ல இவங்க அங்க உட்காந்துட்டு அர்ச்சனா, விஷ்ணு,
தினேஷ் அப்படின்னு வாயாசிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா அவ்வளோ ஒன்றும் திருப்பி வந்தப்போ ஒன்றும் அவ்வளோ பெருசாக எதுவும் பண்ணலை. இருந்தாலும் விஷ்ணு கிட்ட ஒரு டிஸ்கஷன் போச்சு, மாயா கிட்ட ஒரு டிஸ்கஷன் போச்சு, நார்மலாக தான் போச்சு. அவங்க எதுவும் பேசலை. விஷ்ணு கிட்ட போய் பேசும்போது கூட அவங்க ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு நினைச்சாங்க விஷ்ணுவை. பட் தினேஷ் வந்து பேசி அதை வந்து கட் பண்ணி விட்டாரு. நீ போமா, நீ வெளியில போயிட்டே, இங்க வந்து எதுக்கு ஸ்டீரிங்க திருப்பிக்கிட்டு இருக்க, வெளியில போ அப்படிங்கிற மாதிரி, வெளியே போங்கடி அயோக்கிய ராஸ்கல் அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவை துரத்தி அடிச்சிட்டாரு விஷ்ணு இல்லை தினேஷ் வந்து விஷ்ணு கிட்ட பேச விடாம அனுப்பிச்சு வச்சிட்டாரு. எல்லாம் அப்புறமா வெளியில வந்து பேசிக்கலாமா போமா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து ஸ்டீரிங்க திருப்பதுக்கு தான் வந்தாங்க. விஷ்ணு மேல வந்து ஒரு பேட் இதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்தாங்க. அதுவே மாயா வந்து போய் பேசுன்னு சொன்னதுனால தான் வந்து பேசினாங்க. அண்ட் ஜோவிகா இன்னொரு வேலை என்ன பண்ணாங்கன்னா, தினேஷ் கிட்ட போயிட்டு நீங்க வந்து இப்ப ஏன் இப்படி இருக்கீங்க, தினேஷுங்கிறதே வெளியில தெரியல, நீங்க ஏன் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த 3 பேர் கோம்போ வந்து அந்த வாரம் ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல, தினேஷ், மணி, விஷ்ணு, இந்த கோம்போ வந்து அப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சுல, இதை வந்து கலைச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஜோவிகா, தினேஷ் கிட்ட போயிட்டு நீங்க தனியா விளையாண்டாதான் நல்லா இருக்கும், நீங்க தனியா விளையாடுங்க, உங்க பேர் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டாங்க. தினேஷுக்கு வந்து புரிஞ்சிச்சு, இந்த பொண்ணு இந்த ஸ்டீரிங்க திருப்புது அப்படின்னு. சரிம்மா அது பேசிக்கிட்டே இருக்கும்போதே இவர் நைஸா அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ தினேஷ் வந்து ஓரளவுக்கு எல்லாரையுமே மைண்டை கேப்சர் பண்ணி வச்சிருப்பாப்லன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து ஜோவிகா பேசும்போது எஸ்கேப் ஆயிட்டாரு. கரெக்டு தான். ஏன்னா வந்து ஜோவிகா அவங்கள ஸ்டீரிங்க திருப்புற மாதிரி திருப்புறதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கல. மாயா கிட்ட திருப்பினாங்க, அங்கே நடந்துச்சு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த டைரக்ஷனில் போல, ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுச்சு. பட் தினேஷ் கிட்ட வந்து ஜோவிகா பண்ண எந்த வேலையுமே வேலைக்காகல. அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு நம்மளை பேச விடாம பண்ணுதுன்னா அப்போ பேசுறது வெளியில எங்கேயோ நல்ல விதமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஜோவிகா பேசும்போது தினேஷ் வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்தாங்க அண்ட் ரவீனா வந்தாங்க. விசித்ரா வந்து உள்ள இருக்கும்போது இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வெளியில போய் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அர்ச்சனாவுக்குலாம் நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்ட்டு வந்து உட்காந்து அர்ச்சனாக்கெல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் விஷ்ணு பூர்ணிமா வச்சு கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்களேன் 2 பேரும் சேர்ந்து சமையல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள வச்சு கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் விசித்ரா வந்து உள்ள வந்தப்போ ஒண்ணுமே பேடா எதுவுமே பிஹேவ் பண்ணல. அண்ட் என்ன அவங்க 3 பேருமே மணி, தினேஷ், விஷ்ணு 3 பேருமே வந்து விசித்ரா மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, உட்காந்து பேசல. மேபி அதனால கூட எந்த சண்டையும் வரலன்னு நினைக்கிறேன். விசித்ராவுமே சண்டை போடுற முறையில் இல்லை, வரும்போது கொஞ்சம் நல்லா தான் பேசினாங்க எல்லாருக்கிட்டையும். வந்து நல்ல விதமா இருங்கப்பா ஆடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஃபைனலி ரவீனாவை பற்றி சொன்னோம் இல்லையா, ரவீனாவும் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா மணி கிட்ட போய் பேசுறதை விட்டுட்டு நிக்சன் கிட்ட வந்து உட்காந்து மணியை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி, நீங்க தான் எபிட் ஆகி போயிட்டீங்க, மணியை வந்து செல்லன்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க, இப்படி 60 கேமரா முன்னாடி வந்து உட்காந்து அவரோட மதிப்பை குறைக்கிறதுக்காகவே வேணும்னே அவருக்கு இருக்கிற ஓட்டெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலே ரவீனா பேசின மாதிரி இருந்தது. மணி தயவு செஞ்சு அந்த சீனை பாருங்க, பார்த்தேன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ரவீனா ஏதோ டபுள் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறத மணி கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ நிக்சன் கிட்ட போயிட்டு வந்து என்னைய வந்து மணி கண்ட்ரோல் பண்றாரு, என்னைய வந்து மணி வந்து அங்க பேச விட மாட்டேங்கிறாரு, என்னை வந்து மணி இப்படி பண்றாரு. ஏன் மணி இதெல்லாம் வெளியிலேயே சொல்லியிருக்கலாமே, மணி வந்து இன்னும் கண்டஸ்டண்டா இருக்காரு, அவரை பத்தி நீ எப்படி தப்பா சொல்லுவ, உள்ள வந்து நீ உள்ள இருக்கும் போதுதான் அவர் காலை வாரின, நீ வெளியில போயிட்டு திருப்பி வந்து அவர் காலை வாரணுமா. இதெல்லாம் வந்து ரொம்ப உன் பேர் தான் கெட்டு போகுது, மணி பேர்லாம் கெட்டு போல, மணி மேல நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரே அப்படிங்கிறதுல மணி மேல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது. ஏன்பா இந்த பொண்ணா அவனுக்கு கிடைச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அந்த மாதிரி ரவீனா வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா நிக்சனுக்கு வந்து மணியை ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அவங்கிட்ட போயிட்டு நீங்க வந்து மணியை பத்தி கேவலமா பேசணும், அதுவும் நீங்க 2 பேரும் எவிக்ட் ஆகி போனதுக்கு அப்புறமும் உள்ள வந்து மணியை பத்தி தப்பா பேசணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் என்ன இருக்கு? அப்போ வந்து மணிக்கு எதுவுமே கிடைக்க கூடாது அப்படிங்கிறது தான் ரவீனாவோட எண்ணமாவே இருக்கு. ஓவரால் பாத்தீங்கன்னா மணி வந்து ரவீனா வந்து நல்லா இருக்கட்டும் தான் நினைப்பாரு. ஆனா ரவீனா வந்து மணிக்கு எங்கேயுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, காலை வாரி தான் விடுவாங்க. இதை வந்து நிறைய இடத்துல அவங்க உள்ள இருக்கும் போதும் பார்த்திருக்கோம், இப்போ வெளியே போயிட்டு வந்தோம் அதை தான் பண்ணாங்க.
அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று நடந்துச்சு மணிக்கும் ரவீனாக்கும் இடையில. இந்த பூர்ணிமாவும் மாயாவும் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை வந்து ரவீனா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த நேரத்தில் வந்து மணி வந்து எதுக்கோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக உனக்கு காமிக்கணும்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னதுன்னு நம்மளுக்கு அது புரியல, அது சரியாக காமிக்கல நம்மளுக்கு. மணி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காரு, இந்த அம்மா போகவே இல்லை. அதுக்கப்புறம் மாயாவும் பூர்ணிமாவும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா மணிக்கிட்ட வந்து நான் வந்து அவங்க வந்து எனக்காக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரவீனா பேசிட்டாங்க. ஆக்சுவலி வந்து அது கிடையாது. மாயாவும் பூர்ணிமாவும் அவங்க ஹாப்பினஸ்க்காக அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சும்மா தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீ உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லி மாயாவோ பூர்ணிமாவோ சொல்லவே இல்லை. ஆனாலும் ரவீனா வந்து என்ன சொல்லிட்டாங்க மணிக்கிட்ட அப்படின்னா, ரவீனா பூர்ணிமாவும் மாயாவும் எனக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, என்னைய பார்க்க சொல்லியிருக்காங்க, அதை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அது சுத்தமான பொய். மணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ரவீனா வந்து ரொம்ப பொய் பேசுகிறாங்க. இப்படி 60 கேமரா இருக்கிற இடத்துலயே போய் பேசுகிறவங்க கேமராவே இல்லாத இடத்துல எப்படி? ஓகே, அது உங்களோட பர்சனல் விஷயம், நான் தலைக்கிட விரும்பல. ஸோ டோட்டலி வந்து 100% அவங்கள நம்பாமல் இருந்தால் நல்லது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போதே வந்துட்டு 5 பேர் ஆயிட்டாங்களே, டாப் 5 வந்துட்டாங்களே. விஜய் வந்து எவிட் ஆகி போயிட்டாரு. ஸோ டாப் 5ல இருக்கிறது வந்து விஷ்ணு, தினேஷ், மணி அண்ட் மாயா, அர்ச்சனா. இவங்க தான் வந்து டாப் 5ல இருந்தாங்க. இதில் வந்து இருக்கக்கூடாத பர்சன் வந்து மாயா. இருக்க வேண்டியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேபி விசித்ரா ஒரு கூல் சைஸ், இவங்க தான் வந்து வந்திருக்கணும் அந்த இடத்துல, வரல. ஓகே, என்ன சப்போர்ட் நம்மளுக்கு அது புரியல. ஓகே, அதை பற்றி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பயண வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க. தனியாக கூட்டு போய் தினேஷ், மாயா, மணி, அர்ச்சனா, விஷ்ணு எல்லாரையும் வந்து தனியாக கூட்டு போய் ஒரு பயண வீடியோ போட்டு காமிச்சாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் கண்ணு கலங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். பட் இதில் வந்து என்னன்னா, இந்த 5 பேரும் அழும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதில் வந்து அந்த விஷ்ணு அழும்போது மட்டும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்டா, அந்த மனுஷன் ஏன் அழுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்சி டாஸ்க்லேயே வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு அப்படியே பொத்துன்னு விழுவாரு பாரு பெட்டில். அதை பார்க்கும்போதே ரொம்ப என்னவோ தெரியல, இந்த மனுஷன் அழுதா மட்டும் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் ரொம்ப பாவமாக இருக்குன்னு தெரியல. இட்ஸ் ஓகே. அந்த பயண வீடியோலையும் எல்லாருமே அழுதாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, விஷ்ணு அழும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்டா அந்த மனுஷன் அழறான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது எதனால் அப்படின்னு தெரில. நிறைய பேருக்கு அது தோணினதா வெளியில் வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து விஷ்ணு வந்து அழும்போது ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு மட்டும் அப்படி தோணலை, நிறைய பேருக்கு தோணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃபைனல்ஸ் வந்துச்சு. ஃபைனல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து போட்டு ஒரு டாஸ்க் வந்தது. அதில் வந்து யார் விக்டர்னு தான் மாயா கையில் அந்த லெட்டர் கிடைச்சிது. யார் விக்டர்னா விஷ்ணு விக்டர் அப்படின்னு. விஷ்ணுவும் ஃபர்ஸ்டே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்துட்டு உள்ளே வந்து எல்லாரும் வந்தோடனே இந்த மாயா வந்து ஒரு மாதிரி இதாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற அந்த 4 பேரையுமே ரொம்ப வெறுப்பேற்றிட்டாங்க. ஸோ இந்த 4 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க, ரொம்ப எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. யார்? அர்ச்சனா, தினேஷ், விஷ்ணு அண்ட் மணி, இவங்க 4 பேருமே இதை ஃபீல் பண்ணாங்க. மாயா வந்து நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி விஷ்ணுவுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு டைட்டில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. அந்த டிக்கெட் ஃபினாலே இருக்கிறதுனால தான் நம்ம ஃபைனல்ஸில் இருக்கோம், இல்லைன்னா நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத அவர் ஆல்ரெடி கணிச்சு தான் வச்சுருந்தாரு. அண்ட் இந்த 4 பேருமே வந்து மாயா பற்றி பேசும்போதே அவர் சொல்லிட்டாரு, உங்கள் 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் வின்னர்ப்பா. 3 பேரில் யாரோ ஒருத்தர் வின் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து 1000 வாழை வெடி வெடிப்பேன், அதுவும் 10,000 வாழை வெடி வெடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் அதுக்கப்புறமா அந்த வீடியோ இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் 10,000 அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்கல்ல, அதனால வந்துட்டு அவர் வந்து 10,000 வாழை வெடி வெடித்து வீடியோலாம் போட்டு அதெல்லாம் ஜகஜகான்னு பண்ணிட்டார் இப்போது. ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு தெரிஞ்சிருந்தது தான் விஷ்ணு வந்து வீட்டாயிருவேன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது தான். ஸோ விஷ்ணு எவிக்டட் வந்தோடனே டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா ஃபைனல்ஸு. ஸோ அவர் வந்து வெளியில் வந்து பேசிட்டு உட்காந்துட்டாரு. அண்ட் அடுத்து வந்து மாயா தான் வெளியில் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆப்வியஸ்லி. ஆனால் தினேஷ் வெளியில் அனுப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னா தினேஷ் மாயாவோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறவர், சரியா? ஸோ தினேஷ் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு ஃபைனலில் வந்து அர்ச்சனாவும் தினேஷும் தான் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் மாயாவை வந்து 3rd பிளேஸில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. தினேஷை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அண்ட் அடுத்து இந்த 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைக்கில் வந்துட்டு அழகாக வந்தாங்க. வந்து ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடி வந்துட்டு கமலே உள்ளே போயிட்டு ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்து கிஃப்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து அதெல்லாம் 5 பேருக்குமே செஞ்சு வச்சுட்டு வந்துட்டார். ஸோ அந்த அழகாக அந்த சின்னதாக வந்து ஒரு மினியேச்சர் ஹவுஸ் வந்து கிஃப்ட் பண்ணாங்க.
அண்ட் ஒரு புக்கில் எதுலேயோ சைன் போட்டுலாம் கொடுத்தாங்க. அண்ட் ஒரு புக்கில் வந்துட்டு 5 பேரையும் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ் பற்றி எழுத சொன்னாங்க. அதுலேயுமே இது வந்து மணி, தினேஷ், விஷ்ணு 3 பேருமே அவங்க பேருக்கு கீழே டீம் பி சீசன் 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா காமெடியாக தான் இருந்தது. அண்ட் விஷ்ணு எதுவும் அடிச்செல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. ஏன்பா இதில் கூட ஏன்பா அடிச்சு எழுதி வைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சாங்க அடிச்சு எழுதியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுது. மற்றவங்களாம் என்ன எழுதுறாங்கன்னு காமிக்கல. அண்ட் தினேஷ் தான் வந்துட்டு நான் டீம் பின்னு போட்டுக்கவா கீழே அப்படின்னு கேட்டார். ஓ போடணும்ல, நாங்கள் கூட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு மணி, விஷ்ணு, தினேஷ் 3 பேருமே அவங்க பேரு கீழே டீம் பி போட்டு அப்படியே எழுதி கொடுத்து அந்த புக்கை மூடி வச்சுட்டு வந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி விஷ்ணு ஃபர்ஸ்ட் வந்தாரு, தினேஷ் அப்புறம் வந்துட்டாரு. மாயாவை மேடை வரைக்கும் கூட்டு வந்து இல்லைம்மா போமா அப்படின்னு துரத்தி விட்டாங்க. அந்த நிமிஷம் தான் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலி வந்து மணி அண்ட் அர்ச்சனா நின்று இருந்தாங்க. அண்ட் அர்ச்சனா வின் பண்ணாங்க. ஸோ அர்ச்சனா வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பி ஃபுல்லாகவே வந்து அவங்கள சுற்றி நின்று அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. டீம் ஏ வந்து அவங்க பக்கமே வரல. வந்து ஒரு கை கொடுத்துருக்கலாம், ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய வழி இருக்குது. எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு வந்து மூஞ்சே மாறி போச்சு. மாயா வழியில் வந்தோடனே அவங்களுக்கு மூஞ்சி மாறி போச்சு. ஸோ ஆப்வியஸ்லி எதுவுமே பண்ணலை அவங்க. அண்ட் கூல் சுரேஷ் வந்து அப்படியே அழகா அர்ச்சனாவை தூக்கிட்டாரு. விஷ்ணுவும் சேர்ந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தூக்கலாம். ஆனால் கூல் சுரேஷ் தூக்குனாரு. அண்ட் விஷ்ணு வந்து மேலே தூக்கி போடி அந்த டிராஃபி வந்து இப்படி வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி வைக்காத, மேலே தூக்கி பொடி அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து மேலே தூக்கி மேலே இப்படி பொடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் விஷ்ணு. ஸோ பின்னாடி வந்து தினேஷ் நின்று இருந்தாரு, இந்த சைடு மணி நின்று இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பக்கத்தில் நின்று இருந்தாங்க. பிராவோ கூட பக்கத்தில் நின்று இருந்தாரு. அண்ட் விஜய் வந்து மெனக்கிட்டு வந்து விஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ ஒரு கார்டசி தானே, நம்ம கூட விளையாண்ட கண்டஸ்டன்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், விஷ் பண்ணார், போனார். இதுவே மாயா வந்து இப்படி உருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் டீமில் இருந்துட்டு நீ அவளுக்கு போய் விஷ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. அண்ட் டீம் ஏ வந்து டோட்டலி ஆஃப் அந்த ஸ்டேஜில். டீம் பி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூட ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் கூட அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க கேக்லாம் வந்து வெட்டி செலிப்ரேட் பண்ண வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்திருந்தது. வின்னர் அர்ச்சனா அப்படின்னு போட்டு அது கீழே பிரதர்ஸ்ன்னு போட்டு தினேஷ், விஷ்ணு, மணி, சுரேஷ் அப்படின்னு போட்டு பேர் போட்டு ஒரு கேக் வந்து வீடியோ வந்து வெளியில் வந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலே அப்படிதான் இருந்தது. ஒரு 4 அண்ணன்கள் சேர்ந்து ஒரு தங்கச்சி வந்து கொண்டாடினாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது அந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது. நம்ம கூல் சுரேஷ், தினேஷ், மணி, விஷ்ணு இவங்களுக்கு நடுவில் வந்து அர்ச்சனா டிராஃபியோடு நின்றுட்டு இருந்தாங்க. செமையா இருந்தது. அந்த டிராஃபியை தூக்கி பிடிச்சிட்டு நடந்துட்டு வா அப்படின்னாரு விஷ்ணு. தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே ரேம்ப் வாக் மாதிரி அப்படியே போயிட்டு வந்தாங்க. செமையா இருந்தது பார்க்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் அர்ச்சனா வந்துட்டு நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் போடுறேன். இந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸ் பாசிட்டிவாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வீடியோ வந்து நான் அடுத்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதில் வந்து எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறத அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு வின்னிங் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிது. அவங்க ஃபேமிலி இருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாரையுமே ப்ரௌன் தான் கூப்பிடுவாங்க அர்ச்சனா. ஸோ அவங்களோட பிரதர்ஸ் சுற்றி நிற்கல, நடுவில் வந்து ஒரு அழகான ஒரு குட்டி தேவதை மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. உள்ள வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு மொமெண்டாக இருந்தது. பட் டீம் ஏ இதில் வந்துட்டு மோஞ்சி வந்து அப்படி சுருக்கி வச்சுட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணியிருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். அவங்க மேலே கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கும். பட் அதை அவங்க பண்ணலை. அண்ட் டீம் ஏக்கு அர்ச்சனாவோட அப்பா வந்து ஒரு தலையில் கொட்டு வச்ச மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னார். நான் வந்து என் பொண்ணை வந்து உள்ளே அனுப்புறதுக்கு நான் முதல்ல யோசித்தேன். 100 நாள் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து யோசித்தேன். பட் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா சுற்றி இவ்வளோ 67 கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த 67 கேமராஸ் இருக்கிறது தான் என் பொண்ணுக்கு பாதுகாப்பு அப்படின்றத உறுதி பண்ணிட்டு தான் நான் அவங்கள உள்ளே அனுப்பினேன். அவர் என்ன சொன்னார்னா, இத்தனை கேமராஸ் இருக்கிறது என் பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு ஒரு அப்பா சொல்கிறாங்கன்னா, அத்தனை கேமராஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பையனை வெளியில் அனுப்புறீங்கன்னா அது வந்து எவ்வளோ அப்பட்டமான பொய்யா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு அங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் வெளியில் டீம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அந்த 100 நாளுமே வெளியில் டீம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளே இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, வெளியிலையும் வந்துட்டு டே நைட்டாக வந்து டீம் வந்து ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. 24/7
ஆல் டைம் இவங்க எல்லாரையுமே எல்லா கேமராவுமே வெளியில இருக்கிற டீம் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வேளை வந்து பிரதீப் அங்க ஏதோ அத்துமீறி இருக்காரு, ஏதோ ஒரு பெண்ணுக்கு வந்து கெடுதல் வர்ற மாதிரி நடந்திருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த டீம் உடனே உள்ள வந்து பிரதீப்பை வந்து வெளியில கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அது நடக்கல, டீம் வந்து உள்ள வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிறப்பவே நம்மளுக்கு தெரியும் அங்க எதுவுமே பிரதீப் தப்பா பண்ணல அப்படிங்கறத நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் வந்து அர்ச்சனாக்கு இவ்வளவு சப்போர்ட் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அர்ச்சனா பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே பிரதீப்புக்கு வந்து ஒரு பெரிய மக்களுடைய சப்போர்ட் நிறையவே இருந்தது. மக்களோட சப்போர்ட் நிறைய இருந்தது. அவரை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பும் போது மக்கள்ல 99% பேர் அது தவறுன்னு நினைச்சாங்க, அவரை வெளியில அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இந்த அர்ச்சனா வந்து பிரதீப்புக்கு வந்து அவரை வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி பேசினாங்க. அவர் வந்து எதுவுமே பண்ணல, அவர் வந்து நல்லவர் தான், அவரால் எனக்கு வந்து அவரால் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்புக்கு சப்போர்ட்டா பேசினாங்க. ஸோ அவங்க சப்போர்ட்டா பேசின அந்த விஷயம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மக்கள்ல 99% பேர் பிரதீப்பை வந்து வெளியில அனுப்புறது தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த 99% பேரையும் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த 99% பேரும் என்ன நினைச்சாங்களோ அதை அர்ச்சனா பேசினதுனால ஆப்வியஸ்லி அந்த 99% மக்களும் அர்ச்சனா பக்கம் போயிட்டாங்க, அப்பவே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளஸ் மைனஸ் நடந்தது எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. அர்ச்சனா வந்து ஒரு நல்ல விஷயம் பேசினாலா ஸ்டார்டிங்லயே வந்துட்டு மக்கள் மனசுல விழுந்தாச்சு, அவ்வளவுதான். அதுதான் கடைசி வரைக்கும் அவங்க வந்து கேரி பண்ணிட்டு வந்தது. வாட் எவர் இட் இஸ், அர்ச்சனா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின்னிங் மூமெண்ட்டும் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது. ஒரு என்ன சொல்றது, டீம் ஏ தள்ளி வச்சுட்டு டீம் பி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகா இருந்தது. கூல் சுரேஷ், பிராவோ, தினேஷ், விஷ்ணு, மணி கூட பக்கத்துல நின்று இருந்தாரு. ஸோ இவங்க எல்லாருமே இருக்கிற நடுவுல வந்து ஒரு குட்டியா ஒரு குழந்தை மாதிரி டிராஃபியை கையில வச்சுட்டு அர்ச்சனா நின்றுட்டு இருந்தாங்க. செமையா இருந்துச்சு. ஸோ நல்ல வழியா முடிஞ்சுது, அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க. இந்த அடுத்த இடத்துல மணி, அடுத்த இடத்துல மாயா, அடுத்த இடத்துல தினேஷ், அடுத்த இடத்துல விஷ்ணு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டாப் 5ல வந்து 5 பேருமே வின்னர்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன வந்திருக்கும். ஸோ இந்த 5 பேருமே வின்னர்ஸ் தான். இந்த 5 பேரும் வின்னர்ஸ் அப்படிங்கறத நான் சொல்லி இது பண்ண வேண்டாம், மக்களே வந்து அதை முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே இவங்களெல்லாம் பார்க்க முடியாதே, அதாவது டிவியில பார்க்க முடியாது, பிக் பாஸ் வீட்டில் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன வருத்தத்தை தவிர நல்லாவே முடிஞ்சுது. ஸோ இதோட நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸ் பற்றி தான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.